ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்வதி பிஆர்கள் எங்கே போனீங்க? உங்கள் பார்வதி தலைவி பார்வதி வந்து அழுதுட்டு இருக்காங்கங்க. அந்த எஃப்ஜே பையன் வந்து அழுக வச்சிட்டாங்க. கமருதீனுக்கும் நம்ம திவ்யாவுக்கும் ஒரே சண்டைங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 இன்றைக்கான லைவ் எபிசோட்னு வந்து கோர்ட்டு டாஸ்க் முடிஞ்சிச்சு. இந்த கமருதீன் பார்வதி மேலே ஒரு கேஸ் வந்து 4 பேர் வச்சாங்க. சுபிக்ஷா, ரம்யா, திவ்யா அண்ட் சாண்ட்ரா. ஸோ அந்த கேஸ் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த கேஸ் வந்து யார் சாதகமாக போச்சுன்னா இவங்க 4 பேர். ஸோ பார்வதி, கமருதீன் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா தப்பு வந்து அவங்க சைடில் தான் இருக்குது. அவங்க தான் தப்பு பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஒரு இன்டர்வல் ஒன்று விட்டாங்க. ஸோ அப்போ வந்து எஃப்ஜேக்கும் கமருதீனுக்கும் வந்து சரியான சண்டை. ஸோ அதை நம்ம போன வீடியோவில் வந்து பேசியிருப்பேன். இப்போ வந்து நம்ம பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் மறுபடியும் வந்து சண்டை. விக்ரம் என்ன பண்ணியிருக்காரு, இந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து பார்வதி ஃபேமிலி பற்றி யாராச்சும் தப்பாக பேசுனீங்களா, எஃப்ஜே நான் பேசினேன், என்ன பேசுனேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை வந்து ஒழுங்காக இது வந்து அட்ரெஸ் பண்ணு, அந்த இஷ்யூ வந்து அட்ரெஸ் பண்ணு. ஸோ அது வந்து என்ன தப்பு இருக்குது அதில், நீ ஏன் அப்படி சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அந்த டாஸ்கெல்லாம் படிப்பாங்களே, அந்த ஏரியா பேர் என்னங்க மறந்துட்டேன். ஸோ அங்கே வந்து எல்லோரும் வந்து கூடி அதை வந்து எஃப்ஜே வந்து கிளாரிட்டியாக சொல்லிட்டான். அந்த இன்னொரு விஷயம் கூட சொல்லிட்டான். இந்த குறும்படம்லாம் போட்டாங்க இல்லைங்க, பார்வதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பீரியட் டைமில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு தனியாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் போட்டு ஒடிச்சிட்டான். பார்வதி மட்டும் பண்ணலங்க, அது நான்லாம் ஆல்ரெடி 2 நாள் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி காலையில் மத்தியானமும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒடிச்சிட்டான். அவங்க மட்டும் பண்ணல, நானும் சேர்ந்து தான் பண்ணேன். கை வந்து மதியானத்துக்கு மேலே தான் அது ப்ராப்ளம் ஆச்சு, அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் தாங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்வதி ஃபேமிலி பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு இருந்தது இந்த கண்டஸ்டன்ஸ்குள்ளே, ஹவுஸ்மேட்ஸ்குள்ளே. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணால், இந்த மாதிரி நான் வெறும் லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டுருக்கேம்மா, உனக்கு இந்த கோர்ட்டு டெக்கரம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். அதுக்கு பிடிச்சிட்டாங்க பார்வதி. ஐயோ, எப்படி என்னோடய ஃபேமிலியை வந்து நீ கூட்டிகிட்டு வரலாம், இதில் நீ ஏன் என் ஃபேமிலியை இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னு கத்துறாங்க. சம்மந்தம் இல்லாது. ஏம்மா நீங்களே யோசிச்சு பாருங்கள், லாயர் ஃபேமிலியிலேருந்து வரியே கோர்ட் டெக்கரம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஏன்னா இங்கே பண்ணது அப்படி அவங்களே ஒத்துக்கிறாங்க. நானும் வந்து என்னோடய கேஸ்னால நானும் இந்த வினோத் பண்ணுவார் இல்லை, ஸோ அந்த மாதிரி வந்து நானும் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக ஆகிட்டேன். ஸோ அதனால தான் வந்து துள்ளி குச்சிட்டேன். ஸோ ஆப்வியஸாக சொல்லத்தாங்க செய்வாங்க. 3 நாளாக வந்து டெக்கரம் ஃபாலோ பண்ணுங்கள் இவங்க தான் சொல்லிட்டு இருந்தது. பார்வதி தான் வந்து சொல்லிட்டு இருந்தது, இந்த மாதிரி எல்லோரும் வந்து கோர்ட் டெக்கரம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களே வந்து இது பண்ணும்போது எஃப்ஜேக்கு வந்து சொல்லிட்டான், டென்ஷன் ஆகிட்டே சொல்லிட்டான், நீங்கள் தான் வந்து லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டுருக்கீங்க, ப்ளீஸ் ஃபாலோ த டெக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேடம் பிடிச்சிட்டாங்க. எப்படி சொல்லலாம், ஏன் இதை வந்து அட்ரெஸ் பண்ணுறீங்க, ஏன் இதை வந்து அவங்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. போகிறாங்க பேக் டு பழைய பார்வதி. ஒரு இந்த 2nd வீக் 3rd வீக்கில் இந்த பார்வதி அவங்க வந்து வந்துட்டு போனாங்க. இப்போது எவ்வளோ அட்வைஸ் பண்ணி இப்போ திருந்துட்டாங்க இல்லைங்க. அந்த பார்வதி வந்து வந்துட்டு போனாங்க. ஃபைனலாக வந்து பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. ஏன் என்னை வந்து இதிலலாம் இழுக்கிறாங்க, ஏன் இதை வந்து இப்போ வந்து பேசணுமா, அங்கே வந்து என்ன ஏரியா அது, ஸோ வந்துட்டேன் நான். அந்த டாஸ்க்கெல்லாம் படிக்குவாங்கங்க, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஏன் அதை அங்கே வந்து கூப்பிட்டு இந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணணும், இது எங்கள் ஃபேமிலிக்கான ஒரு இஷ்யூ, எல்லாம் வீட்டிலேருந்து எல்லாம் பார்ப்பாங்க, ஏன் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்திட்டே இருந்தாங்க. அமித்தும் கானாபாலாவும் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு மெயின் கல்ப்ரிட் வந்து விக்ரம் தான் வந்து இதை வந்து அட்ரெஸ் பண்ணணும், ஏன் இந்த மாதிரி எஃப்ஜே எப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதான் இவங்க சொன்னாங்க பார்வதிக்கு. அப்போ இப்போ கொஞ்சம் விக்ரம் மேலே கொஞ்சம் காண்டி இருக்குது. விக்ரமா அதுக்கு தான் அவன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு விக்ரம் மேலே இப்படி டேர்ன் அப் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் பஸ்ட்டாக வராங்க.
ஏன் இப்படி என்னை இழுக்கிறாங்க, இப்போ நான் லவ் பண்ணால் தப்பு, லவ் பண்ணதும் கேட்குறாங்க, ஃபேமிலியும் இழுக்கிறாங்க, ஏதாச்சும் பண்ணால் கேட்குறாங்க, எல்லாத்துக்குமே வந்து இப்போ இவங்க சோலோவாமா, அவங்கெல்லாம் குரூப்பாக இங்கே ஃபுல்லு குரூப்பாக ஆடுறாங்க, ஆல் அகெயின்ஸ்ட் மீ, ஏன் என்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுதாங்க பார்வதி அழுந்த தருணம். ஆஃப்டர் அ லாங் டைம் பார்வதி அழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை. என்னென்னா கோர்ட்டில் வந்து அமித் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாக்குவாதத்தில் வந்து திவ்யா வந்து கமருதீன்கிட்ட கேட்குறாங்க. கமருதீன் பார்வதி வந்து கோண்டில் இருக்காங்க. அமித் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு எந்த காரணத்துலேயும் வந்து திவ்யா வந்து இரிட்டேட் பண்ணாங்களா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. அவரு என்ன சொல்லிட்டாருன்னா, ஆமாங்க கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், அவங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், ரொம்ப டைம்ஸ் கேட்பாருங்க கானாபாலவும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு. அதை சொல்லிவிட்டு திவ்யா மைண்டில் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து வெளியே டாஸ்க்கு ஆனதுக்கப்புறம் கானா வினோத்தை வந்து ட்ரை பண்ணாங்க. அதுக்கு பிரேக்கில் ட்ரை பண்ணாங்க கானா வினோத்தை. அவங்க வந்து அப்போது ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணல, ஏதோ டாஸ்க் கீஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கமருதீன்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, நீ எப்படி சொல்லலாம் இந்த மாதிரி என் குரல் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையன் வந்து மக்குருதீன் வந்து சொல்லிட்டாங்க, உன் குரல் எனக்கு பிடிக்கல, நான் உன்கிட்ட பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. நான் அப்படி தாங்க பேசுவேன், நான் அப்படி தாங்க சொல்லுவேன், உங்கள் குரல் வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேசாதீங்க கமருதீன்னு சொல்லிட்டு திவ்யாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை கட்ட குரல்னு சொல்கிறியா, என்னை கட்ட குரல் அவர் சொல்ல, இவங்களே வந்து கட்ட குரல்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே தான் இந்த எபிசோட் லைக் இந்த 25 bars போயிட்டுருக்கு லைவ். ஸோ லெட்ஸ் see what's gonna happen. ஓகே, ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'll see you guys in the next video. Bye bye.